தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் பற்றி பேச வந்துள்ளேன். ஈழத் திருநாட்டில் தோன்றிய அறிஞர்கள் பலரின் இன்றும் அழியா புகழுடன் திகழ்பவர் சுவாமி விபுலானந்தர் ஆவர். இவர் கிழக்கிழங்கையில் உள்ள காரைதீவு கிராமத்தில் பிறந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றினர். இதனால் அனைவராலும் முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தோடு இலக்கியம், சமயம், தத்துவ ஞானம், அறிவியல், இசை ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஆளுமை மிக்கவராக திகழ்ந்தார். இயல், இசை, நாடகம் ஆகிய 3 தமிழுமே முத்தமிழாகும். அதியலார் அவர் நாட்டிய பணிகளுக்கு சான்றாக செந்தமிழ், தமிழ் பொறி போன்ற பல சஞ்சிகைகளில் எழுதிய கட்டுரைகள் விளங்குகின்றன. அதேவேளை அவர் தம் இசை ஆராய்ச்சிக்கு சான்றாக யாதூரும் நாடக தமிழ் பணிக்கு சான்றாக மதங்க சூளாமணியம் திகழ்கின்றன. இல்லற வாழ்வை தொடர்ந்தபோது தமிழ் மொழி மீதான காதலை துறக்காத துறவி இவராவர். அதியலார் அவர்கள் மதுரை தமிழ் சங்கத்தில் பண்டிதர் பட்டம் பெற்ற முதல் இளைஞர் என சாதனை படைத்தவர். அது மட்டுமல்லாது விஞ்ஞான பட்டம் பெற்று ஆசிரியர், அதிபர், பேராசிரியர், ஆய்வாளர், பத்திரிகை ஆசிரியர் போன்ற பல பதவிகளை வகித்த பெருமைக்குரியவர் சுவாமி விபுலானந்தர்.